ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹரைசான்ஸுடைய 2வது சீசனுக்கான புதிய அப்டேட் வந்திருக்கு. ஸோ போக்கிமான் ஹரைசான்ஸ் என்னடா 2வது சீசன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்குறது புரியுது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆஷோட இந்த சீசனை வந்து ஜாயின் பண்ணல, ஆஷோட ஜேர்னியை வந்து இந்த சீசனோட ஜாயின் பண்ணல. இதை வந்து ஒரு தனி சீரீஸுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் கனெக்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு புதிய போஸ்டர் வந்திருக்கு. ஸோ அந்த போஸ்டர் வந்து சீசன் 2க்கான அடித்தளம் தான் இது. சீசன் 2 வரப்போகுது ஹரைசான்ஸ்க்கு. இப்போதைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுற வரைக்கும் 43 எபிசோட் ஹரைசான்ஸ், அதாவது போக்கிமான் ஹரைசான்ஸில் வந்திருக்கு. இந்த 2வது சீசனுக்கான போஸ்டர் என்னெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த போஸ்டரை வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லீக்கோ வந்து இந்த மாதிரி அகாடமி, அந்த இண்டிகோ அகாடமி இருக்குல்ல, ஸோ அந்த போக்கிமான் ஸ்கூல் அந்த ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்களோட நார்மல் ட்ரெஸ் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இல்லை அவங்க. ஸோ அந்த ஸ்கூல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழேயே இன்னொரு போக்கிமான் பச்சை கலரில் இருப்பாங்க, ஃப்ளோர்காட்டோ போக்கிமான். அது ஸ்பிகாடியோட 2வது எவால்யூஷன் தான் இது, இந்த போக்கிமான். ஸோ அது வந்து எவால்யூஷன் ஆகிற மாதிரி இன்னும் இந்த 43 எபிசோடில் எந்த இடத்துலையுமே காட்டல. இதுக்கு அடுத்து வர ஹரைசான்ஸ் எபிசோடில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, பால்டியா ரீஜனில் உள்ள ட்ரைனர்ஸ்லாம் எப்படி அந்த ட்ரெஸ் வச்சுருப்பாங்களோ, அந்த ஆரஞ்சு அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்களோ. நீங்கள் கேம் விளாண்டுருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் விளாண்டதில்லை, நீங்கள் விளாண்டுருக்கீங்களாங்கிறத கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நம்ம ராய் அண்ட் டோட் அவங்க வந்து அந்த ட்ரினிட்டியில் 2 பேர் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த ட்ரினிட்டி இந்த 3 பேர் பார்த்திங்க அப்படின்னா 3 பேர் கையிலையுமே டெராஸ்டியல் பால் இருக்க மாதிரி நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து டெராஸ்டியலை நோக்கி போகிற ஒரு சீசன் தான். டெராஸ்டியல் டிபிட் சீசன்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோவா என்னன்னு தெரியல, நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மேலே இந்த 3 பேர்த்துக்குமே மேலே ஒரு 4 ட்ரெயினர்ஸை காட்டுறாங்கல்ல, அவங்க வந்து இந்த சீசனோட ஜிம் லீடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஏற்கனவே நம்ம ஒரு 2 ஜிம் லீடர்ஸை பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேலே ஒரு 4 பேர் தனியாக இருப்பாங்க டாப்பில். ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரீஜியனோட பால்டியா ரீஜியனுடைய எலிட் ட்ரெயினர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிறப்பான ட்ரெயினர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு சரியாக தெரியல. இவங்க எல்லாருக்குமே கேம்லேருந்து தான் வந்திருக்காங்க, ஓகேங்களா. இந்த ஜிம் லீடரும் எலிட் 4 ட்ரெயினர்ஸுமே நம்ம வந்து சீசன் பார்த்தா தான் அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து கணிக்கவாச்சும் முடியும். பட் நீங்கள் கேம் விளாட்ருந்தீங்க அப்படின்னா இந்த சீசனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அசால்ட்டாக நீங்கள் சொல்லிடலாம். பட் நம்ம வந்து இப்போதைக்கு கேம் அந்த ஸ்கார்லெட் அண்ட் வாலெட்டில் வந்து ஆன்லைனில் இருக்குது, தமிழ் கேமிங்லாம் விளையாண்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் அதை செக் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். இதை பற்றி நீங்கள் கேங்கிறத கிளக்காமல் பண்ணிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. இந்த சீசனுக்கான போஸ்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க.